ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா துவையல் ஆம்லேட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு டைம் இந்த ஆம்லேட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்போவுமே இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பொருளெல்லாம் பார்த்துக்கலாமா? ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் தேங்காய், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம். இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சோண்டு தான் தேங்காய் போட போகிறோம். இந்த அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டா போதும். நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். இப்போ இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம துவையல் கிண்ணத்தில் மாற்றி வச்சாச்சு. இந்த துவையல் அளவு 2 முட்டைக்கு அளவாக தான் நான் இந்த அளவு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் நம்ம 2 முட்டை இதில் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு தேவைங்கிற அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இந்த மாதிரி விஸ்க் இருக்குல்ல, அதை வச்சு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கலக்கி எடுத்துக்கலாம். நம்ம அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல் வச்சாச்சு. தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், தோசைக்கல் நமக்கு நல்லா சூடாயிட்டு. இப்போ நம்ம இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆம்லேட்டுக்கு. அதனால் நம்ம தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நமக்கு நல்லா சூடாயிட்டு. இப்போ நம்ம அந்த இது ஊற்றிக்கலாம் ஆம்லேட்டுக்கு. சிம்மில் வச்சுக்கலாம். வேகப்பட்டது நல்லா சீக்கிரம் வெந்துடும். 2 நிமிஷத்தில். ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் 1 நிமிஷம். பாருங்கள், நமக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். 2 நிமிஷம் தான் ஆகும், சீக்கிரம் வெந்துடும். நம்ம தீ சிம்மிலே வச்சுக்கணும். ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கருகிரும். சிம்மிலே வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், நமக்கு நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள் ஆம்லேட்டு. பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். எடுத்து வச்சுருக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதே இதில் ஊற்றிக்கலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம 2வது ரெடி பண்ணதும் வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே மிச்சம் வைக்க மாட்டாங்க, அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க. இதே நீங்கள் வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டு ஆம்லேட் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வெங்காயத்தை எல்லாத்தையும் தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இதில் வெங்காயம் இருக்கிறதும் தெரியாது, தேங்காய் இருக்கிறதும் தெரியாது. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ இதுவும் வெந்துருச்சு. வாங்க நம்ம இதையும் எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு சுட சுட துவையல் ஆம்லேட் ரெடி ஆகிட்டு. பாருங்கள், நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பாய்.